Do you love me, Matthew? I do. Honestly? Yes. Secretly, but honestly. No more secrets. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்டு வீட்டு கல்யாணம் மதுரையில். அவங்க வந்து மாப்பிள்ளை வீட்டு ரிசப்ஷன் வந்து சென்னையில். ஏன்னா மாப்பிள்ளை வீடு சென்னை. அது எனக்கு வசதியாக போச்சுங்க. உங்களோட காரை எடுத்துகிட்டு டிரைவர் போட்டுட்டு கிளம்பிட்டேங்க. திருவான்மியூரில் ராமச்சந்திரா கன்வென்ஷனல் ஹாலில் தான் ரிசப்ஷன். பாருங்க, வந்தாச்சுங்க. நிக்கிலா ரோஹித் ரிசப்ஷனுக்கு வந்தாச்சு. வழியெல்லாம் தோரணங்க. செம்ம பெரிய மண்டபம் அப்படின்னு சொன்னாங்க. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது. இந்த மண்டபம்லாம் நான் வந்தது கிடையாது, நான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப பெருசாக இருக்கும்னு அந்த டிரைவரே சொன்னாருங்க. சரி வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்னு. உள்ளே போய் நிறுத்திட்டாருங்க. என்ட்ரன்ஸில் கொண்டே நிறுத்திட்டாரு. இறங்கி உள்ளே போனால் ஆமாங்க, பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய மண்டபம். உள்ளே போனோடனே நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மளை வரவேற்றுட்டாங்க. அடுத்தது வந்து வாங்க போய் பாதாம் பால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. மண்டபம் ரொம்ப அழகாகவும் அந்த டெக்கரேஷனும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சைட்லேயும் ஃபோட்டோ ஏதோ எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம பாதாம் பாலை வாங்கி முதல்ல குடிப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மண்டபத்தில் அந்த சேர்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக கரெக்டாக அந்த கலர் செலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மேலே லைட்டிங்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ ரெடி பண்ணி கொடுக்குறாங்கங்க. பேக்ரவுண்டில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதோ மாற்றி கொடுத்துட்ருக்காங்க. கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால சரி இது பாருங்களேன், பளிங்கி வச்சு விளையாடுவோம் இல்லையா, அது. மண்டபம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. வீடியோவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சைடில் என்ன இருக்குன்னா, மேக்னெட்டில் ஃபோட்டோ எடுத்து மேக்னெட்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஒட்டிக்கிற மாதிரி மேக்னெட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுலேயும் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. பாருங்க எவ்வளோ கூட்டமாக நின்றுட்டுருக்காங்கன்னு. எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. குரூப் ஃபோட்டோ தனியாக எடுத்துருக்காங்க, எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. நான் தனியாக வேற ஒன்று எடுத்துக்கிட்டேன், குரூப்பாக வேற ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. வாங்க மண்டபத்தை சுற்றி பார்க்க போகலாம். சைடில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காகவே நல்லா அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க. என்னோடய ஃபோட்டோ பார்த்தீங்களா, நான் இது வந்து தனியாக எடுத்த ஃபோட்டோங்க. இது இந்த சாரீ வந்து போன வருஷம் ப்ளவுஸ் தைச்சி வச்சதுங்க. எடுத்து நார்மல் ப்ளவுஸ்ன்னு பார்த்தா போட் நெக்லாம் வச்சு தைச்சிருந்துருக்கேன். எனக்கே ஞாபகம் இல்லை. பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் அங்கே நின்று எல்லாரையும் வரவேற்றுட்ருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை ஸ்டேஜில் இருக்காங்கங்க. ஃபோட்டோஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே ஒரு QR கோடு வச்சுருந்தாங்கங்க. அதை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபேஸ் அதில் ஃபோட்டோ காமிச்சிட்டோன்னா, அது நம்ம மேடையில் எடுக்கிற ஃபோட்டோஸ் ஏதாவது நம்ம ஃபோட்டோ இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்துருங்க. ஆன்லைனில் நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த QR கோடெலாம் இது பண்ணி அப்புறம் செல்ஃபியும் எடுத்து எல்லாம் இப்போ அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். மேலே இன்னும் ஏறலை. ஏறினதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்தால் நம்மளுக்கு ஃபோட்டோ வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து மியூசிக் ப்ரோக்ராம்க்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், சமோசா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தேன். அப்புறம் இந்த தட்டு வடைங்க. தட்டு வடையில் வந்து சட்னி தடவி கேரட், பீட்ரூட், வெங்காயம், மிளகாத்தூள் போட்டு அது ஒரு இது வச்சு அதை சேர்த்து சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அப்புறம் சமோசாவும், அப்புறம் அது என்ன சொல்கிறது, சீஸ் பால் அதுவும் கொடுத்தாங்க. அதை ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். வேடிக்கை பார்த்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை மேலே இருக்காங்க, ஸ்டேஜில் இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் ரிசப்ஷன் இல்லையா, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் வரவும் போகவுமா இருந்துச்சு. ரிசப்ஷன் எப்போவுமே வந்து ஃபுல் கூட்டம் இருக்க மாட்டாங்க. கல்யாணம்னா தான் அப்படியே கரெக்டாக அந்த டயத்துக்கு ஃபுல்லாகிடும் மண்டபம். இது வந்து நிறைய பேர் வரவும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிற இடம் அப்படியே பிரிஞ்சு அங்கங்கே நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப பெரிய மண்டபமா அதனால் இங்கேக்கு அங்கேக்கு நடந்தாலே அவ்வளோதான் முடிஞ்சுது. அதனால் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் நாங்கள். கொஞ்ச நாள் அலைஞ்சிட்டு தான் இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நாள் உட்காந்துட்டோம் ஒரு இடத்துல. அடுத்தது வந்து நம்மளுடைய முக்கியமான இடம் டைனிங் ஹாலுக்கு போய் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனோங்க. இந்த சைட் பார்த்தா ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகாக கட் பண்ணி வச்சுருந்துருந்தாங்க. சரி ரைட் சைடு என்னமோ கொடுத்துட்ருக்காங்களே அது என்ன, நம்ம எல்லாத்தையும் வாங்கி பார்த்துடணும் இல்லையா, என்னென்னலாம் கொடுக்குறாங்க, என்னென்னலாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா. அதனால் சரி ரைட் சைடு ஏதோ இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு பார்த்தாக்க அங்கே வந்து 3 ஸ்வீட்டுங்க அந்த மாதிரி பிளேட்டில் வச்சு கொடுத்துட்ருந்தாங்கங்க. அங்கே தான் தட்டு வடையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அந்த ஸ்வீட்டை ஒரு பிளேட் எடுத்துகிட்டு வாங்க அப்படியே அந்த ஃப்ரூட்ஸ் கட்டிங் பண்ணுற இடம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு கொய்யாப்பழம், பைனாப்பிள் இல்லை பப்பாயா, அப்புறம் கிவி, அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. பிளேட்டை எடுத்து நம்ம வேணுங்கிறத அதை வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் போனாக்கா இது அது வெத்தலை, அது என்ன சொல்லுவோம், பீடா மடிச்சிட்டு இருந்தார் இவர். பீடா ஸ்டால் இந்த பக்கம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பாருங்க ஒரே தகன்னு மின்னுது கோல்டன் கலரில். எல்லாமே கீழே கோல்டன் ஷீட்டை போட்டு பளபளன்னு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் ஏதோ ஐஸ்கிரீமே பல டேஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இளநீர் ஐஸ்கிரீமும் மேங்கோ ஐஸ்கிரீமும் அதாவது ஒரு கப்பில் வந்து எடுத்து கொடுக்குறாங்க கேட்டோம்னா, அந்த மாதிரி ஒன்று. இது வந்து ஜிலேபிக்கு ஒரு சைடு வந்து பாகும் ஒரு சைடு எண்ணெயும் ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் ஜிலேபி ஸ்டார்ட் பண்ணல, சமையல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு மட்டும் டேபிள் சேர் போட்டிருக்காங்க. ஏன்னா அதாவது கூட்டம் வரவும் போகவும் இருக்கும் அப்படிங்கிறதால ஃபுல்லாக வந்து டைனிங் ரெடி பண்ணலை. பாதி மட்டும் டைனிங் ரெடி பண்ணிவிட்டு பாதியை விட்டு வச்சுருந்தாங்க. மெனு போர்டு வச்சுருக்காங்கங்க. கமலாம்பாள் கேட்ரிங் சர்வீஸ். மெனு வந்து லஞ்சு மாம்பழ பாயசம், பாதாம் ஹல்வா, கிரான்பெரி கத்லி, பேர்வான் பனீர், மினி காயின் தயிர் வடை, கேஷு பக்கோடா, வெஜ் டோஸ்ட் சாலட், காயின் பரோட்டாவோட ஃபுல்லாக மீல்ஸுக்குள்ள எல்லா ஐட்டமும் இருந்ததுங்க. வத்த குழம்பு, சாம்பார், பருப்பு பொடி இருந்துச்சு, தென்னங்குருத்து பொரியல் இருந்துச்சுங்க. மியூசிக் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. செம்மையாக இருந்ததுங்க அந்த மியூசிக்கு. ரெண்டு பேரும் மேட்சிங்.
ஸ்டேஜ் ஏறி பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டோங்க. 6 மாசமா நிக்கிலா கல்யாணம் வருது, நிக்கிலா கல்யாணம் வருதுன்னு ஒரு வழியா நிக்கிலா கல்யாணமும் முடிஞ்சுட்டு, ரிசப்ஷனும் முடிஞ்சுட்டுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.